வருடம் கலாம் ஆண்டு 6 மாதம் 11 நாள் 8 சனிக்கிழமை ஆகஸ்ட் 22, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். காஞ்சிபுரத்தில் புதிய சிகரம் அமைப்பு சார்பில் குருதி தான முகாம். பிரபல தொழிலதிபர் இரத்த தானம். காஞ்சிபுரத்தில் புதிய சிகரம் என்ற புதிய அமைப்பு சார்பில் சிறப்பு இரத்த தான முகாம் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை முன்னிட்டு வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. முன்னதாக அமைப்பின் உறுப்பினர்கள் சிலர் ஒருங்கிணைந்து புதிய சிகரம் என்ற அமைப்பை தொடங்கி பொறுப்பாளர் வெங்கடேஷ் ஜெகதீஷ் தலைமையில் குறுகிய காலத்தில் இந்த முகாமிற்கு ஏற்பாடு செய்திருந்தனர். இம்முகாமில் பொதுமக்கள் மற்றும் அமைப்பின் உறுப்பினர்கள் என பலர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். 50வது முறையாக இரத்த தானம் செய்த இரத்த தான கொடையாளிகள் RTN G முருகேஷ் மற்றும் ஆனந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. சேகரிக்கப்பட்ட இரத்தம் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனை GH இரத்த வங்கியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இம்முகாமிற்கு சிறப்பு விருந்தினராக பச்சையப்பாஸ் துணிக்கடை உரிமையாளர் பிரபு கலந்து கொண்டார். சிறப்பு விருந்தினராக வருகை தந்த அவர் தாமே முன்வந்து இரத்த தானம் செய்து முகாமினை சிறப்பித்தார் என்று இந்நிகழ்வில் கலந்து கொண்ட நல்லூர் வட்டம் மாநில வழிகாட்டி அன்பு தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. சமூக சேவகர்களை சமூக பொறுப்பாளர்களாக்கிய சின்மயா ஆர்கனைசேஷன் ரூரல் டெவலப்மெண்ட் முகாம். ஆகஸ்ட் 19, 20 இரு தினங்கள் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் ஆத்தூரில் சின்மயா மிஷன் சார்ந்த CORD அமைப்பினர் வருகிற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று நேர்மையான நிர்வாகத்தை தமது கிராமத்திற்கு வழங்க விருப்பம் தெரிவித்த மகளிர் 50 நபர்களுக்காக இந்த முகாமினை நடத்த ஏற்பாடு செய்திருந்தார் இவ்வமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பிரியா அருணாச்சலம் தம்பதியினர். இந்த 2 நாள் பயிற்சியினையும் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் திட்டமிட்டு வழங்கியிருந்தனர். இம்முகாம் ANG திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. திருமதி பிரியா மற்றும் அவரது கணவர் அருணாச்சலம் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து தாயகம் திரும்பி தங்களது வாழ்க்கையை சின்மயா மிஷனுடன் இணைத்துக்கொண்டு கிராம முன்னேற்ற பணிகளில் குறிப்பாக பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த முன்னேற்றத்தை சாத்தியமாக்கி வருகிறார்கள் என்பதற்கு அடையாளமாக முதன்முறையாக இந்த மகளிர் கிராம சபையில் கலந்து கொண்டு பங்களித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். கன்னியாகுமரி மாவட்ட பொறுப்பாளர் பாலசுந்தரம் நாமக்கல்லில் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணம். கல்லூரி மாணவரும் நல்லூர் வட்டத்தின் கன்னியாகுமரி மாவட்ட பொறுப்பாளருமான பாலசுந்தரம்
நாமக்கல் மாவட்டத்தில் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் சிவலீலா ஜோதி, தினமணி செய்தியாளர் ரமேஷ், லட்சிய பெற்றோர் துறை மாநில பொறுப்பாளர் நந்தினி, சாதனை மாணவி பிரதீஷா, கிராம நிர்வாக அலுவலர் ஜெயச்சந்திரன் ஆகியோரை சந்தித்தது நெகிழ்வான அனுபவம் என்றும், இந்த இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் சிவலீலா ஜோதி உடனிருந்தது கூடுதல் மகிழ்ச்சி என்று பாலசுந்தரம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. திருநெல்வேலியில் மாணிக்க மாணவர் கண்டறிவதில் மேனாள் தூத்துக்குடி NLC துணை மேலாளர் சோமசுந்தரம். நல்லூர் வட்டம் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளரும் மேனாள் தூத்துக்குடி NLC நிறுவனத்தின் துணை மேலாளருமான சோமசுந்தரம் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தின் அரசு பள்ளிகளில் மாணிக்க மாணவர்களை கண்டறியும் உரையாடலை நடத்தி வருகிறார். ஆகஸ்ட் 19 அன்று விக்ரமசிங்கபுரம் ஆன்ரூட்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் 50 மாணவர்களிடையே 2 மணி நேரம் கலந்துரையாடல் செய்து 16 மாணிக்க மாணவர்களை கண்டறிந்ததாகவும், பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி டெய்சி அவர்களின் பங்களிப்பு சிறப்பாக இருந்ததுடன் 5 ஆசிரியர் பெருமக்களும் கலந்து கொண்டு கலந்துரையாடலை கவனித்தனர் என்று நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் பசுபதி தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட போட்டித் தேர்வுத்துறை மாநில பொறுப்பாளர் உதயகுமார் இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. வேலூர் மண்டல பொறுப்பாளர்கள் இணைய வழி சந்திப்பு. வேலூர் மண்டல பொறுப்பாளர்கள் இணைய வழி வார கூடுதல் புதன்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நடைபெற்றது. இதில் 1+10 பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு அனுபவ பகிர்வு சிறப்பாக இருந்தது. குறிப்பாக ஆகஸ்ட் 15 கிராம சபை 15 ஊராட்சிகளில் எவ்வாறு நடைபெற்றது என்ற அனுபவ பகிர்வில் ஏழுமலை அவர்களின் அனுபவம் சிறப்பு. வேலூர் மாவட்ட வளர்ச்சியை கருத்தில் கொண்டு வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி ஒருநாள் மாவட்ட முகாம் நடத்த முடிவு செய்து அதற்கான 30 நபர்களை கொண்ட பெயர் பட்டியலும் தயாரிக்கப்பட்டது. சந்திப்பில் ரமாதேவி மாநில பொறுப்பாளர் RDI துறை, வேல்முருகன் அரசு இயல்களம் மாவட்டம், அருள்குமார் கிராம வளர்ச்சிக்குழு மாவட்டம், செல்வநாயகம் RDI துறை மாவட்டம், சுபாஷ் ராணிப்பேட்டை மாவட்டம், ஏழுமலை மதிப்பு கூட்டல் சந்தைப்படுத்துதல் மாநிலம், புருஷோத்தமன் கிராம வளர்ச்சி பிளாக் லெவல், சதாசிவம் திருவண்ணாமலை, சஞ்சய் காந்தி கல்வி கோயில் மாவட்டம், ரஞ்சித்குமார் கிராம வளர்ச்சிக்குழு மாவட்டம், சிவக்குமார் வேலூர் மண்டலம், வெங்கடாசலம் அமைப்புகள் களம் மாநிலம் ஆகிய பொறுப்புகள் இடம்பெற்றிருந்ததாக வேலூர் மண்டல பொறுப்பாளர் சிவக்குமார் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதா ராஜ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.